பல்கார் பொது சபா தலைவர் மற்றும் உறுப்பினருக்கும் இன்றைய உபயதாரர் திருமதி வசந்தா ஜெகதீசன் குடும்பத்தினருக்கும் என்னுடன் பேச வந்திருக்கும் பேச்சாளருக்கும் பொதுமக்கள் உங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அதாவது இன்னைக்கு டாபிக் என்ன? குடும்பத்தை சிறப்பாக நிர்வகிப்பவர்கள் ஆண்களா பெண்களா? இங்க இருக்கிற பல பெண்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, பெண்கள் தான். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சொல்லிடலாம் பெண்களை பத்தி. எனக்கு முன்னாடி பேசினத எதிரணி தலைவர் சொன்னாரு, நல்லா தான் பேசினாரு. எல்லாமே இங்க பெண்ணு அங்க பெண்ணு அங்க பெண்ணு. ஆமா, காலையில இருந்து வேலை செஞ்சு மதியானம் நைட்டு எனக்கு என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இல்லை. இந்த கவர்மெண்ட் திருவிழா வந்ததா, இதுதான் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். இதுக்கு வராம நாங்க எதுக்கு வருவோம்? எல்லாரும் பெண்களா தான் இருப்போம். இப்ப நடுவர் சொன்ன மாதிரி நிர்வாகம் என்பது பொருளாதாரம் மட்டும் இல்ல, பொருளாதாரம் பேஸ் பண்ணி மட்டும்தான் நிர்வாகம் என்பது இல்ல. அதாவது ஒரு செஸ் போர்ட்ல ராஜா கூட ஒரு ஸ்டெப்பு தான் வைப்பார், ஆனா ராணி எல்லா பக்கத்திலையும் எல்லா ஸ்டெப்பும் போகும். அது மாதிரிதான் ஒரு குடும்ப நிர்வாகம் என்பது வீட்டு வேலை பராமரிப்பு, குழந்தைய பார்த்துக்கிறது, அவருடைய ஆரோக்கியம், நேர மேலாண்மை, பிரச்சனை தீர்க்கும் திறன், ஒரு பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, ஒரு பிரச்சனை எப்படி சால்வ் பண்றது, அதாவது ஒரு நம்ம உணர்வுக்குள்ள சமூக உணர்வுக்குள்ள எப்ப எதனா பிரச்சனை வந்தா எப்படி சால்வ் பண்றது, ஒரு குடும்பத்துக்கு என்ன நல்லது என்ன கெட்டது, எந்த நேரத்துல சேமிக்கிறது எந்த நேரத்துல செலவு செய்து எல்லாமே ஒரு பெண்ணுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். எதிரணி தலைவர் சொன்னாரு, நல்லா பேசினாரு. ஆனா ஒன்னே ஒரு பாயிண்ட் கூட ஆண்களால எப்படி நிர்வாகம் செய்யறான்னு மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் கூட சொல்லல. யாரா சொல்லான்னு பார்க்கலாம், எல்லாமே எங்களுக்கு ஆப்போசிட்டா தான் பேசுறாரே தவிர ஆண்கள் எப்படி நிர்வாகம் செய்யறாங்க என்பது ஒன்னே ஒண்ணு கூட சொல்லல. சரி, இப்ப மட்டும் இல்ல, எப்ப காலத்துல இருந்தோ பொருளாதார ஆதமாக இருப்பது ஆண்களா இருக்கலாம், ஆனா அதை நிர்வகிப்பது பெண்ணாக தான் இருக்கும். அதனாலதான் பெண் என்பது மல்டி டாஸ்கர். அது ஒரு வேலை, ஒரு நாள்ல ஒரே வேலையில 10 வேலை செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற பாத்துங்களேன், காலையில டீ போட கேஸ்ல ஸ்டவ் வைப்போம். அப்பன்னு பார்த்து எதிரக்கா வீட்டக்கா பேச கூப்பிடுவாங்க. பேச கூப்பிடும் போது என் குழந்தை எதனா கேட்கும் போது என் ஹஸ்பண்ட் எதனா பண்ணுவாரு. என் ஹஸ்பண்ட் கேட்கும் போது காசு கொடுப்பாரு. அதுவும் கவுண்ட் பண்ணி அந்த காசை நான் என்ன பண்ணுன்னு திட்டமிடுவேன். அப்பவே திட்டமிடுவேன். ஒரே வேலையில 10 வேலை செய்வேன். அதே ஒரு ஆணால பண்ண முடியுமா சொல்லுங்க பாப்போம். எதனா ஒரு ஆணு ஆபீஸ் உட்காந்து நான் இந்த வேலை பண்ணேன், இல்ல அங்க போது பண்ணேன். இப்ப என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு 10 பொருள் சொல்லி அனுப்பேன். பஜாருக்கு போட ஒரு 8 பொருள் தான் வரும், மீது 2 பொருள் திரும்பி போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனா ஒரு பெண் கிட்ட ஒரு வேலை ஒரு நேரத்துல 10 வேலை செய்யற மாதிரி இருக்கும். இதுல இருந்தா தெரியுமா குடும்பத்தை யார் சிறியப்பா நிர்வகிக்கிறது. எதனா ஒரு கடைக்கு பொருள் வாங்க போவோம், 200 ரூபாய் சொல்லுவாங்க. நாம என்ன பண்ணுவோம், ஒரு 50 ரூபாய் கம்மி பண்ணு, 80 ரூபாய் கம்மி பண்ணு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆளுங்க கௌரவம் குறைச்சலாம், ஒரு 20 ரூபாய் சொல்ற வேலையோட 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துட்டு வருவாரு. இதுல இருந்தே தெரியலையா எப்படி நிர்வாகம் பண்றாங்கன்னு? இதுல இருந்து பிரின்ஸ் கட் பிரின்சஸ் யாரு? ஒரு குடும்பத்தின் பிரின்ஸ் கட் பிரின்சஸ்னா பெண்ணாக தான் இருக்க முடியும். அதுல இருந்து சேமிச்சு ஒரு பணமா சேமிச்சு வச்சு சமையல் இருக்கிற அஞ்சல் பெட்டியிலும் அடுக்கு மாடையிலும் ஒரு பாயிண்டா சேமிச்சு வச்சோம். அதுக்கு யாருக்கு ஹெல்ப் ஆகும்? லாஸ்டா மந்த் எண்ட்ல எங்க புருஷனுக்கும் இல்ல யாருக்கோ தேவைன்னா அந்த பணத்துல இருந்து எனக்கு கொடுக்கும். அதான் அப்போ ஒரு கலைஞர் சொல்லியிருக்காரு, சேர்த்த பணத்தை சிக்கனம்மா செலவு செய்ய பக்கனம்மா, அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. இப்ப இல்ல, எந்த ஒரு காலத்துல ஒரு 6 காசு கொடுத்தா 100 காசா மாத்துவாங்களா? யாரு? பெண்ணு. இதுல இருந்தே தெரியலையா ஒரு பெண்ணை எப்படி சிறந்த நிர்வாகியா இருக்க முடியும்னு? எல்லாரும் சேமிச்சு வச்சாங்க சொல்லுவாங்க. ஆண்களும் சேமிச்சு வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா சேமிச்சு வச்சிருக்காங்க? 250, 150, 140. இது என்ன கோடியா? கோடி எல்லாம் இல்ல. 250 சுகரு, 140 பிரஷரு, 140 சோடியம், இதெல்லாம் தான் சேர்த்து வச்சிருக்காங்க ஆண்கள். இது பத்தாத கருவேப்பிலை கொத்து மாதிரி தொப்ப வேற. இதை மேனேஜ் பண்ணவே முடியாதா இவங்ககிட்ட? இதெல்லாம் இவங்க குடும்பத்தை மேனேஜ் பண்றாங்களா? இதெல்லாம் நம்ப முடியுமா சொல்லுங்க பாப்போம். லாஸ்டா ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஒரு நல்ல பெண் இல்லையெனில் சமூகம் உருவாகாது என்பதற்கே சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு குடும்பத்தை சிறப்பாக செய்கின்ற பெண்ணின் தான் கடமை. இது நான் சொல்லல, அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் இந்தியா போன்ற நாடுகளின் மிகச்சிறந்த நிர்வாகிகள் பெண்களே. அவங்க தான் ஒரு குடும்பத்தை பாண்டிங், அதாவது பிணைப்பை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்றாங்க. குடும்பத்தின் பெண்கள் நடத்துவது ஒரு கூகுள் சர்ச் மாதிரி. குடும்பத்தில் பெண்கள் என்பது கூகுள் சர்ச் மாதிரி. எந்த பிரச்சனைக்கும் உடனடி தீர்வு கிடைக்கும். ஒரு பெண் இல்லத்தில் இருந்தால் அவங்க விக்கிபீடியா போல
எந்த தகவலும் எந்த ஒரு டக்குன்னு கிடைச்சிடும். பெண் இல்லாத வீடு இன்டர்னல் இல்லாத போன் மாதிரி, அது இருந்தும் பயன் இல்லை, இருக்கிறதும் வேஸ்ட் தான். மல்டி டாஸ்க் மாஸ்டராகவும் பட்ஜெட் குயினர்களாகவும் பிரின்ஸ் கட் பிரின்சராகவும் இருப்பது பெண்கள் தான். பெண்கள் தான் வீட்டை சிறப்பாக நிர்வகிக்க முடியும். பொருளாதாரம் என்ற வார்த்தையில் கூட ஆதாரமாக இருப்பது தாரம். அந்த தாரத்தை நீக்கிவிட்டால் எந்த பொருளாதாரத்திற்கே பொருள் இல்லாமல் போகிடும். லாஸ்டா ஒண்ணு, குடும்ப நிர்வாகம் என்பது பொறுப்போ கடமையோ கட்டாய கடமையோ அல்ல. யார் சிறந்த முடிவுகளை எடுக்கிறார்களோ அவர்களே நல்ல நிர்வாகிகள் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.